ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வெற்றிமாறன் டைரக்ஷனில் சிம்பு நடிக்கிற படம் உறுதியாகிட்ட நிலையில் அதை பற்றின பல தகவல்கள் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நடிகர் தனுஷ் வெற்றிமாறன் மற்றும் சிம்பு கூட்டணி பற்றி பேசியிருக்கிற வீடியோவும் வைரல் ஆகிட்டுருக்கு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உருவாக்கியிருக்கிற எல்சிஓ அப்படிங்கிற சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இயக்குனர் வெற்றிமாறனும் வடசென்னை யூனிவர்ஸை உருவாக்க பிளான் பண்ணியிருக்காராமா. வடசென்னை படத்தில் தனுஷ் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் அமீருடைய ராஜன் கேங்கை மையமாக வச்சு ராஜன் வகையரா அப்படிங்கிற கதையை உருவாக்கியிருக்கிறதா பல இன்டர்வியூஸில் சொல்லிட்டு இருந்த வெற்றிமாறன் தற்போது அதையே ஒரு படமாக எடுத்துகிட்டு வராரு. இந்த படத்தில் நடிகர் சிம்பு ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த ராஜன் வகையரா கதையின் மூலமாக வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காரு சிம்பு. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நடிகர் சிம்பு தான் வடசென்னை படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு. கடந்த 2012 நடிகர் சிம்புவை வச்சு வடசென்னை படத்தை ஸ்டார்ட் பண்ணார் வெற்றிமாறன். அதில் ராணா டகுபதியும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சில காரணங்களால் அந்த படத்தில் இருந்து சிம்பு ராணா 2 பேருமே விலகிட்டாங்க. இதையடுத்து தனுஷை வச்சு வடசென்னை படத்தை எடுத்து ஹிட் கொடுத்தாரு வெற்றிமாறன். தற்போது நடிகர் தனுஷ் வடசென்னை படத்துடைய பிரஸ் மீட்டில் பேசியிருந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பொல்லாதவன் படத்தை முடிச்சப்பயே தனுஷும் வெற்றிமாறனும் வடசென்னை படத்தை பற்றி பேசியிருக்காங்க. அப்போது அது பெரிய பட்ஜெட்டாக இருந்ததால் தள்ளி போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆடுகளம் படத்தை முடிச்சதுக்கப்புறமா ஒரு நாள் வெற்றிமாறன் தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி, நான் வடசென்னை படத்தை சிம்பு வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தனுஷ் கண்டிப்பாக இது ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றிமாறன் ஃபோன் பண்ணி, நான் வந்து வடசென்னை சிம்புவோட பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். சூப்பர் சார், டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ணுங்கள். அப்போது அமீர் நடித்த ராஜன் கேரக்டர் மாதிரி குமார் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அதை பண்ண சொல்லி தனுஷ்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது அன்பு அப்படிங்கிற கேரக்டரை நடிகர் சிம்புவும், குமார் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான கேரக்டர் 40 மினிட்ஸ் வரைக்கும் வரும், அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு தனுஷ்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு பெருந்தன்மை இருக்குது, ஆனால் அவ்வளோலாம் பெருந்தன்மை இல்லை. நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, தப்பாக நினைக்காதீங்க, நான் அந்த கேரக்டரை பண்ணல அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. சொன்னேன் சார், எனக்கு பெருந்தன்மை இருக்குது, ஆனால் அவ்வளோ பெருந்தன்மை இல்லை, நானும் சாதாரண மனுஷன்தான், அதனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை. மேலும் அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழித்து சிம்பு கூட வடசென்னை படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நாமளே பண்ணலாம் அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. ஆனால் தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது நான் சிம்பு பண்ண வேண்டிய படத்தை நான் பண்ணாக்கா சர்ச்சை ஆகிடும், நம்ம வேறு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பல கதைகளை பற்றி பேசி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கும்போது நான் விசாரணை படத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. மீட் பண்ணி அப்போ சொன்னாங்க, ஒரு சில காரணங்களால் அப்போ வடசென்னை அவங்க 2 பேராலையும் பண்ண முடியல. சிம்பு பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது இல்லை, உடனே அதே ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் தப்பாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம். என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் வெற்றி சார். அதுதான் விசாரணை. இதை தொடர்ந்து தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2003 ஆரம்பித்த கதை எங்கே போனாலும் சுற்றி சுற்றி திரும்ப வந்துருச்சு. ஒவ்வொரு அரிசியிலையும் பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்கிட்ட வந்த படம் தான் வடசென்னை. ஸோ வெக்கமே இல்லாமல் சொல்கிறேன், அந்த கதை திரும்ப நம்மக்கிட்டேயே வந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு தனுஷ் பேசியிருக்காரு. ஸோ அந்த அரிசியில் எழுதியிருக்கு, அவங்களுக்கு தான் அது போய் சேரும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நம்மளை சேர்ந்த ஒரு படம் தான் வடசென்னை. ஸோ இது வெக்கமே இல்லாமல் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம் திரும்பி நம்மக்கிட்டே வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா வடசென்னை படம் வெளியாகி 7 வருஷம் ஆனாலும் அதன் மீதான கிரேஸ் இன்னும் குறையல. அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் உருவாகும் அப்படின்னு பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாலும் எதுவுமே டேக் ஆஃப் ஆகலை. சமீபத்தில் குபேரா படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது கூட அடுத்த வருஷம் வடசென்னை 2 வரும் அப்படின்னு தனுஷ் சொல்லியிருந்தார். இதனால் ரசிகர்கள் அந்த படத்துக்காக எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில் திடீர் ட்விஸ்டாக சிம்பு கூட கூட்டணி அமைச்சிருக்காரு வெற்றிமாறன். ராஜன் வகைரா கதையின் மூலமாக வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே தற்போது சிம்புவும் வந்திருக்காரு. இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் நடிகை ஆண்ட்ரியா, நடிகர் சமுத்திரக்கனி, கிஷோர் ஆகியோரும் முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறாங்களாமா. சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய டெஸ்ட் ஷூட் ஒன்று சென்னையில் நடத்திருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட பிக்சர்லாம் கூட சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அதில் நடிகர் சிம்பு கூட இயக்குனர் நெல்சனும் கலந்துட்டு இருக்காரு. இதன் மூலமாக அவரும் இந்த படத்தில் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் நடிகர் கவின் மற்றும் நடிகர் மணிகண்டன் இவங்களும் கேமியோ ரோல் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜூலை 2nd வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு.